ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பணப்பெட்டி பா, அதாவது பவித்ரா வந்துட்டு ஜாக்லினோட வாய்ப்பை தட்டி பறித்தது உண்மை தான். அதுக்கு உடந்தே வர்றது பிக் பாஸ் தான். ஆனால் அது மாற்றுக்கிறதே கிடையாது. இங்கே பவித்ரா வந்துட்டு லேடி டாஸ்க் பீஸ்ட்ன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. வேறு மாதிரி வெறுத்தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அப்பப்பப்பா அப்படியே எட்ஜில் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் அந்த பொண்ணு உள்ளே வரும்போது விழுந்து அப்படியே எந்திரிச்சு வந்ததெல்லாம் அப்படியே படுத்துட்டாங்க. நம்மளுக்கு கண் கலங்கிருச்சு. ஏன்னா ஆண்களுக்கு இணையாக அந்த டைமிங்கு எல்லாமே இருக்குது. அதுலேயே வரணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்போது டைமிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் டைமிங் இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. வந்து பவித்ரா நிற்கிறாங்க, முத்துக்குமரன் பக்கத்தில் கொடைய வச்சு நிற்கிறாரு. சொல்கிறாங்க பதட்டப்படாதீங்க, போய் நிற்கிறாங்க. பிக் பாஸ் வந்துட்டு இது வரைக்கும் நீங்கள் வின் பண்ண விஷயத்தில்லாத மண்டையில் ஏற்றிக்கிங்க அப்படின்றாரு. பஸர் அடிக்கிறாங்க, ஓடுறாங்க. அவ்வளோ சூப்பராக ஓடுறாங்க. ஓடி போய் அந்த பெட்டி எடுத்துகிட்டு அவங்க உள்ளே வரதுக்குள்ளே 2 செகண்ட் தான். எப்படி 2 செகண்ட் தான். டோர் மூட போது இவங்க அப்படியே பாய்ஞ்சி அப்படி உள்ளே கீழே ஊந்துட்டாங்க பெட்டியை வச்சுட்டு. பா, ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். பவித்ரா வந்துட்டு ஜாக்லின் அந்த வாய்ப்பை தட்டி பறித்தது உண்மையிலே எனக்கு பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல. அது வந்து பிக் பாஸும் வந்து கூட சேர்ந்து உடந்த பண்ணுது. ஆனால் அதை தாண்டி இதை வந்து உண்மையிலே உயிரை கையில் பிடிச்சிட்டு இந்த டாஸ்க்கை முடித்ததில் பவித்ரா ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். அதை பிக் பாஸ் சொல்லிவிட்டு கடைசியாக என்ன பண்ணுறாரு, ஒரு சூப்பரான விஷயத்தை வைக்கிறார். இந்த பிக் பாஸ் கேமில் நீங்கள் தொடர்ற முதல் பெண் போட்டியாளர் அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சிட்டார். இப்போது ஆட்டோமேட்டிக்காக சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு ப்ரெஷர் ஏறுது. நம்ம கண்டிப்பாக இது அடுத்த வாட்டி போயாகணும் அப்படின்ட்டு. ஆனால் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அப்போ அதுக்கப்புறமா பவித்ரா வந்துட்டு எல்லாருமே இது பண்ணாங்க, அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அதை வந்துட்டு எப்படின்னா மரண பயம். இப்போது ஒரு சில பேர் சொன்னாங்க, அவன் வந்துட்டு ஏன் வந்து முத்துக்குமரன் வந்துட்டு நடித்தான் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன் விஷாலே சொன்னார், அவன் நடிக்கிறான், ஏன்னா அடுத்தவங்க போகக்கூடாதுன்னு இவன் பயந்தாமல் நடிக்கிறான்னு. இப்போ கேட்டார் அவர், நீ ஏமா வந்தவொடனே உள்ளே அழுத, இப்போ புரியுதா நான் ஏன் மூஞ்சி அப்படி வச்சுருந்தேன்னு. இதில் இத்தனைக்கும் முத்துக்குமரன் போகும்போது ஃபர்ஸ்ட் டைமு நைட்டு, இவங்கெல்லாம் பகலில் போகிறாங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்கள், எவ்வளோ டஃப்பாக இருக்கும். அதுக்கு அவ்வளோ பேச்சு பேசுனாங்க. ஆனால் உண்மையிலே பவித்ரா சாதிச்சிட்டாங்க. அது வந்துட்டு மாற்றக்கிறது கிடையாது. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அது ரிசல்ட் தெரியும், பட் சொல்கிறேன். சரி, ஓகே, பவித்ராவுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி முடிச்சல. அதே மாதிரி அந்த மணி பாக்ஸை வந்துட்டு திஸ் இஸ் ஃபார் யூ ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போனாங்க. ஆனால் அவங்க வாங்கலை. இது நீ கஷ்டப்பட்டு வின் பண்ணது, நீ வச்சுக்கணும். ஆனால் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க ஜாக்லின். உண்மையிலே தங்க போல தான். சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.